Hi friends, welcome to my kitchen. இன்னைக்கு most requested video தான் தமிழ்நாடு சாம்பார் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சிடலாம். நான் இப்போ வந்து ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்குறேங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்து அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டு மீதி வேக வைக்க போகிறேன். கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு, அதாவது மலையாளத்தில் ചെറുപരിപ്പ് പറയും. அது துவரப்பருப்பும் ചെറുപരിப்புം ആഡ് ചെയ്യും. இது நல்லா கழுகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சிடலாம். மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் விட்டுடலாம். இப்போ வேக வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றிருக்குறேங்க. ஒரு 2 கப் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லா குழைய வேகிறதுக்காக தான். இது வந்து 2 விசில் விட்டுடலாம். இப்போ சாம்பாருக்கு வறுக்கிறதுக்காக கடாய் வச்சுருக்குறேங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு நம்ம மாற்றி வச்சோன்னீங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக வெந்தயம் போட்டால் போதுங்க. கொஞ்சமாக போட்டால் போதும், கசப்படிக்காதனால. 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 5 பல்லு பூண்டு, காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா. நான் இப்போ ஒரு 4 ஆட் பண்ணுறேங்க. ஏன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம், பச்சை மிளகாயும் ஆட் பண்ணுறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி. இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு நல்ல ஸ்லிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக வறுபட்டுருச்சு. இப்போ வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணுறேங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்த பிறகு நைஸாக அரைச்சிடலாம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. பார்த்தாலே திரும்பி பாருங்க, நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா அரோமா வருது. இதை மாற்றி வச்சுக்கலாம். ஏன்னா இதில் இருந்தால் தீஞ்சிடும், அதனால் மாற்றி வச்சுட்டு ஆறின பிறகு நல்லா நைஸாக அரைச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்செடுத்தாச்சு பாருங்கள். திக்காக இந்த மாதிரி இருக்கணுங்க. இப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அப்புறம் காயெல்லாம் வணக்கிடலாம். இப்போ ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுறேங்க. நல்லெண்ணெய் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லதுன்ட்டு நான் நல்லெண்ணெய் எடுக்கிறேன். என் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேங்க. கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணுறேங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். இப்போ ஒரு வரமிளகாய் கிள்ளி ஆட் பண்ணுறேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன்.
5 பல்லு பூண்டு ஆட் பண்ணுறேங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் தாளிக்கும் போதே போட்டுருங்க, நம்ம அரைச்சிட்டேன். இப்போ போட்டுடலாம். பவுடர் பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் வந்து மல்லித்தூள் எல்லாம் போடும்போது ஆட் பண்ணால் போதும். இந்த கட்டி பெருங்காயங்காட்டி இந்த எண்ணெயில் பொரிஞ்சாக்கா அது நல்லாயிருக்கும். மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, நீளமாக கட் பண்ணி போட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினா போதுங்க. ஒரு காவாசி வணங்கினாலே போதும், ரொம்ப வணக்க வேண்டாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு வணங்கினாலே போதும். இப்போ தக்காளி 2 எடுத்து ஸ்கொயராக கட் பண்ணியிருக்கிறேங்க. சின்ன தக்காளி தான் இது, நாட்டு தக்காளி. அதுதான் புளிப்பு நல்லாயிருக்கும் சாம்பாருக்குங்க. இப்போ இதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம பருப்பில் போட்டிருக்கோம், இருந்தாலும் ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் வேகும் போதே தக்காளி வெந்து உடஞ்சிரும், அதனால அது ஸ்மாஷ் ஆகிறதுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ காய்க்கு இதுக்கெல்லாம் சேர்த்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கல் உப்பு தான் நான் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, எவ்வளோ வேணுமோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக போட்டிருப்பேன், லாஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து எல்லாம் கழுவி வச்சுருக்குறேங்க. கேரட்டு, பம்கின், எல்லோ பம்கின் இருக்கு இல்லைங்களா, அது, பீன்ஸு, ஒரு கத்திரிக்காய் இருந்தது, இது எங்கள் தோட்டத்தில் இருந்தது, அது எல்லாம் எடுத்துருக்கேங்க. வெண்டைக்காய் எங்கள் தோட்டத்தில் இருந்தது தான், அது எடுத்துருக்கேன். நீங்கள் முருங்கைக்காய் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயில் வணங்கினோம்னா அந்த வெண்டைக்காயோட வழுவழுப்பு தன்மை போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு அது வழட்டிடலாம். இந்த வீடியோ ஒருத்தர் கேட்டுகிட்டே இருந்தாங்க, தமிழ்நாடு சாம்பார் போடுங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போ இது நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ எல்லா காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுடலாம், நல்லா கலந்து விட்டுடலாம். அப்போ எல்லா இடத்துலையும் அந்த ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நல்லா குழையாமல் வெந்துடும். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். மூணு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ காரம் நம்ம ஃபஸ்ட்டு 4 மிளகா போட்டுருக்கோம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேங்க. மல்லி வறுத்துருக்குறோம், ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேங்க. நல்லா கிளறி விட்டுடலாம்.
இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் இப்போ 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன், 1 டம்ளர். நல்லா வேகட்டும். இந்த 1 டம்ளர் எடுத்துருக்கு, அதை ஃபுல்லாக ஊற்றிடுது. புளி வந்து லாஸ்ட்டு தான் ஊற்றுவோம், இப்போ ஊற்ற மாட்டோம். இப்போ இது கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது மூடி வச்சுக்கலாம். இப்போ வெஜிடபிள் எல்லாம் 3/4வாசி வெந்துச்சுங்க. இதில் நம்ம வந்து தண்ணி பாருங்க திருண்டு தான் இருக்குது. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதி வந்த பிறகு 1 லெமன் சைஸ் புளி எடுத்து புளிஞ்சு ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் மீடியமில் வச்சுருங்க அடுப்பு. அடிப்பிடிக்காமல் இருக்கு, ஏன்னா நம்ம நிறைய தண்ணி ஊற்றுறதில்ல, அதனால். வெறும்னே சாம்பார் தூள் போட்டும் செய்வாங்க, அது இன்னொரு நாள் வீடியோ போடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நல்லா கொதி வரட்டும், அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போகட்டும். அப்புறம் வந்து நம்ம புளி ஊற்றிட்டு நம்மளுக்கு திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிடலாம். உப்பு புளியெல்லாம் ஊற்றின பிறகு உப்பு செக் பண்ணலாம். இப்போ பார்க்க வேண்டாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்கவும் வேண்டாம், அப்போ மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் போயிடும். ஓரளவுக்கு நல்லா பபிள்ஸ் வரட்டும். இப்போ பாருங்கள், காயெல்லாம் நல்லா வெந்துச்சு, மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சுங்க. இப்போ பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டு. உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சமாக உப்பு போதும், நான் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேங்க. அடி பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருந்துங்க, ஏன்னா இந்த திக்காக இருக்குங்காட்டி நல்லா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தது புளி புளிஞ்சு ஊற்றிடலாம். புளி வந்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுட்டுங்க, ஒரு லெமன் சைஸ் எடுத்து. இப்போ இது நல்லா புளிஞ்சிடலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு. இப்போ இந்த புளியை ஊற்றிடலாம். திக்னஸ் பார்த்துக்குங்க, எனக்கு இது போதும். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள், ஊற்றுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது, இது போதும். இப்போ புளியோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிச்சுங்க, புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த முற்றிலும் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெய்யும் ஆட் பண்ணுறேங்க, 1 டீஸ்பூனு. அது உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. கருவேப்பிலை போட்டுறேன். இந்த சாம்பார் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சுவையான தமிழ்நாடு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.